கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த லென்த்தின் நாட்களிலே இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக தியானிக்கவும் அதை சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்மை அவர் பலப்படுத்துகிறார். கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம் என்ன? இயேசுவின் இரத்தம் எனக்கு ஜெயத்தை தருகிறது. என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் வெற்றி சிறந்தவனாக என்னை ஆக்கிவிடுகிறது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் வல்லமை. கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 பகுதியில் வெற்றி சிறந்ததை வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். முதலாவதாக சாத்தானை வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நம்ம வாசித்த வசனத்தில் அறிந்து கொள்கிறோம். ஆதாமுக்கு தேவன் அதிகாரத்தையும் வல்லமையும் ஆளுகையும் கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் சாத்தான் அவர்களை தந்திரமாக பாவத்தில் விழச் செய்து அதையெல்லாம் பிடுங்கி கொண்டான். பாருங்க, அன்றையிலிருந்து பாவத்தில் விழுந்து போன அந்த மனு குலத்தின் மேலே சாத்தான் உரிமை எடுத்துக்கொண்டு அவர்கள் மரிக்கும் பொழுது பாதாளத்தில் மரண உபாதியின் கட்டுகளினால அவர்களை கட்டி வைத்து விடுகிறான். அதனால தான் மரித்த எந்த மனுஷர்களும் அவர்கள் மரணத்திலிருந்து எழும்புவது இல்லை. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் மரித்து பாதாளத்தில் இறங்கின பொழுது சாத்தான் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. காரணம், உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்தார். அவரிடத்தில் பாவம் எதுவுமே இல்லை. ஆகையினால பாவத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து மரித்தோரிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். சாத்தானை அவர் வெற்றி சிறந்தார். அவனிடத்தில் இருந்த அந்த அதிகாரம், வல்லமை, உரிமை, ஆளுகை, ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி விட்டார். இன்றைக்கு அந்த வெற்றியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தினால சாத்தானை ஜெயம் கொண்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டார். அவனிடத்தில் எந்த விதமான ஆளுகையும் அதிகாரமும் ஆயுதங்களும் இல்லை அப்படிங்கிறது தான் இயேசுடைய ரத்தம் நமக்கு காண்பிக்கிறது. வசனம் அதை நமக்கு தெளிவாக எடுத்து போதிக்கிறது. அந்த சத்தியத்தை நான் விசுவாசித்து என்னுடைய இருதயத்தில் நிறைத்து இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால சாத்தானுடைய போராட்டங்களை நான் ஜெயம் கொள்ளுகிறேன். அவன் கொண்டு வரக்கூடிய குற்றப்பழி உணர்வுகள், அவன் கொண்டு வரக்கூடிய மரண பயங்கள், இனம் புரியாத பயங்கள், குழப்பங்கள், சந்தேகங்கள், அவிசுவாசங்கள், இதை எல்லாவற்றையும் அவருடைய இரத்தம் சம்பாதித்திருக்கிற அந்த ஜெயத்தினால, இயேசுவின் நாமத்தினால சாத்தானை நான் எதிர்த்து நிற்கிறேன். அவனை விரட்டி அடிக்கிறேன். அவன் ஓடி போய் விடுவான். இரண்டாவதாக கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை அவர் ஜெயித்தார் என்பதாக. அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் உலகத்தை ஜெயித்தவராக வாழ்ந்தார். ஆனால் கல்வாரி சிலுவையில் முற்றிலுமாக அதை ஜெயம் கொண்டார். பாருங்க, யோவான் 16:33 சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உலகத்தினுடைய மதிப்பு, உலக மனுஷர்களுடைய மகிமை, அவர்கள் எது வெற்றி என்று சொல்லி சொல்கிறாங்க, அவர்கள் எது இதெல்லாம் இல்லாமல் உன்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, உன்னை இப்படி செஞ்சு நிரூபித்து காட்டு, அப்படி செய்து சாதித்து காட்டு என்று சொல்லக்கூடிய அந்த உலக வழக்கங்கள், உலகத்தினுடைய வழிபாடுகள், இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆகையினால தான் அந்த பக்கம் போகிற வருகிறவர்கள் கூட அவரை நிந்தித்தார்கள். பரிசேயர்கள் அவரை நிந்தித்தார்கள். பக்கத்தில் அடிக்கப்பட்டிருந்த கள்ளர்களும் அவர்களை அவமானப்படுத்தி அவரை நிந்திக்கிறார்கள். ஆனால் அது எதுக்குமே ஆண்டவர் இடம் கொடுத்து விடாமல் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையின் மேலே அவர் வெற்றி சிறந்தார். என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய பார்வையில் நான் யாராக இருக்கிறேன்? தேவன் இந்த சிலுவையின் மரணத்தின் மூலியமாக என்னை மகிமைப்படுத்துகிறார். சிலுவை மரணத்தின் மூலியமாக அவர் ஆண்டவராக, இரட்சகராக உயர்த்தப்பட போகிறார். உலகத்தினுடைய பார்வைக்கும் தேவனுடைய கண்ணோட்டத்திற்கும் பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள உயரம் வித்தியாசம் இருக்கிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்தவராக இருந்தபடியினால தான் அவர் அந்த உலகத்தை சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு போராட்டத்தையும் பாருங்கள், எந்த ஒரு எதிர்ப்பு, எந்த ஒரு குறைவு, எந்த ஒரு கசப்பான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இந்த சிலுவையின் வெற்றியினால் நம்ம நிறைந்தவர்களாக, அப்படியான ஒரு மனப்பான்மை நிறைந்தவர்களாக, வெற்றியின் சிந்தை நிறைந்தவர்களாக அது எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் சார்பில் செயலாற்றுகிறார், எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். இப்போ நான் கடந்து போகிற இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை கூட ஜெயம் கொள்ள அவர் எனக்கு உதவி செய்கிறார். மூன்றாவதாக தன்னுடைய மாம்சத்தை அவர் ஜெயித்தார் என்கிறத அவருடைய சிலுவை மரணத்தில் நம்ம பார்க்கிறோம். அதுதான் முதலாவதாக வருகிறது. ஏன்னா சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே கெத்செமனே தோட்டத்தில் அவர் தம்முடைய மாம்சத்தை ஜெயித்தார். உலகத்தின் பாவத்தை சுமப்பதற்காகவும் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிப்பதற்காகவும் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக அவர் வந்தார். ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஏன்னு சொன்னால் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது உலகத்தின் பாவங்கள் அவர் மேலே சுமத்தப்பட போகிறது. பரிசுத்தமான தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவரை விட்டு விலக போகிறார். சிலுவையில் அவர் கைவிடப்பட போகிறார். அந்த பிரிவை தாங்க முடியாதவராகத்தான் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். இந்த பிரிவை அவர் தாங்க முடியாதவராகத்தான் அந்த நரக வேதனையை அவர் அனுபவித்தார். அவர் அந்த மாம்சத்தில் அதை ஜெபிக்கிறார். பாருங்கள், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி தன்னுடைய மாம்சத்தின் மேலே அவர் வெற்றி சிறந்தார். அதே வெற்றியை இன்றைக்கு நமக்கு அவர் தருகிறார். அந்த கல்வாரி சிலுவையின் அன்பினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படும் பொழுது என்னை குறித்து தேவன் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் அதை அறிந்து கொண்டு அந்த சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக நம்ம ஆகிவிடுவோம். இந்த வெற்றி வாழ்க்கையின் அனுபவங்களை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய அந்த விடுதலை பிரயாணத்தில் செய்து காண்பித்து இருக்கிறார். எகிப்திலிருந்து ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால அவர்கள் மீட்கப்பட்டு வந்த பொழுது முதல் தடையாக செங்கடல் வந்து அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. ஆனால் இவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள், இரத்தம் பூசப்பட்ட ஜனங்கள். இவர்களுக்கு முன்பாக செங்கடல் கூட தடையாக வர முடியாது. அதிலேயும் என் தேவன் பாதையை உண்டு பண்ணி இஸ்ரவேலர் விசுவாசத்தினால் அதை கடந்து போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஜனத்திற்கு வானம் கூட திறந்து மன்னாவை பொழிகிறது. அந்த விதத்தினால் அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். இந்த வெற்றியான ஒரு மனப்பான்மை உண்டாக வேண்டும் என்பதற்காகவே தேவன் இதை அவர்களுக்கும் செய்தார். அவர்களுக்கு செய்து இன்றைக்கு நம்மோடு கூட தேவன் பேசுகிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவன், நான் இயேசுடைய இரத்தம் பூசப்பட்டவன். அந்த இரத்தத்தினால் உண்டான வெற்றி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நான் தோற்று போகிறவன் கிடையாது, பற்றாக்குறைவில் இருக்கிறவன் கிடையாது. எனக்கு தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வானத்தை திறந்து அவர் என்னை போஷிப்பார், அன்றாட தேவைகளை சந்திப்பார், வசனத்தில் இருந்து அந்த ஜீவ அப்பத்தை எனக்கு கொடுத்து என்னை அப்படியான திருப்தியாக்கி நடத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வெற்றியின் மனப்பான்மை நமக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக தான் அப்படி செய்து காண்பித்து சிலுவையில் அதை நிறைவேற்றி முடித்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் அந்த உபத்திரவத்தை எல்லாம் நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள். கசப்பான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மதுரமாக ஆக்குவீர்கள். என்ன, உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய ஜெயத்தை அவர் எனக்கு கொடுத்து இருக்கிறார். அந்த காரியங்களுடைய தொகுப்பாக முடிவாக ரெவித்தீமில் வந்த பொழுது அமலேக்கியர் அவர்களோடு வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆவிக்குரிய அர்த்தத்தில் அமலேக்கியர் என்று சொல்லி சொல்லும் பொழுது மாம்ச பலவீனங்கள். இப்போ மோசே மலையின் மேலே தேவனுடைய கோலை உயர்த்தி பிடித்தவராக அவர் ஜெபிக்கிறார். அப்பொழுது யோசுவா யுத்தத்தில் ஜெயம் பெறுகிறார். என்றால் என்ன அர்த்தம்? கல்வாரி சிலுவையினுடைய வெற்றியை நம்ம உயர்த்தி பிடித்து தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய மாம்ச பலவீனங்களை கூட மேற்கொள்ள தேவன் நம்மை பலப்படுத்தி விடுவார். ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57, 58 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி
வேதம் சொல்லுகிறது. அந்த வெற்றியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மைகள், தோல்வியின் சிந்தனைகள், அல்லது எனக்கு ஆகாது, என்னால் முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணங்கள், அல்லது சாத்தான் போராடி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னமோ பெரிய பலன் இருக்கிறது போல நினைத்து பயத்தில் நிரம்பி கொண்டு இருக்காம, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான அந்த ஜெயத்தை நம்ம விசுவாசித்து வெற்றியான வாழ்க்கை வாழும்படிக்காக இந்த நாளிலே தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உண்டான வெற்றியை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் முற்றிலுமாக ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறோம். சாத்தானுடைய போராட்டங்களை, அவன் கொண்டு வரக்கூடிய பொய்யை, தந்திரங்களை, அவன் விரிக்கிற பாவ வலைகளை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம், ஜெயம் கொள்ளுகிறோம் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறோம். எங்களுடைய உலக போராட்டங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நாங்கள் முற்றிலுமாக ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறபடினால அவைகளை நாங்கள் வெற்றியோடு நாங்கள் கடந்து செல்லுவோம். எங்களுடைய மாம்சம் எங்களுக்கு விரோதமாக எழும்பி போராடும் பொழுது எங்களை அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே நாங்கள் இயேசு கிறிஸ்து இரத்தத்தில் சம்பாதிக்கப்பட்ட அந்த ஜெயத்தை கொண்டு அவைகளையும் மேற்கொள்ள உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணித்து கொண்டு அப்படியாக ஜெயிக்க எங்களை நீர் பலப்படுத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன்.